ஜவஹர் கொலை செய்யும்போது எனக்கு ஜவஹர் அலியை இறந்துட்டோம். ஞானசேகரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றது மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால் நான் கெஞ்சி கேட்டேன், ஞானசேகரன் நீங்கள் என்ன வேணுமானு செய்யுங்க, இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் கேட்டிருக்கோம். இப்போ நான் உயிரோடு இருக்கேன், உங்ககிட்ட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு இருப்பனான்றது தெரியலை. நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னோட உயிர்கள் பாதிப்பு கடுங்கோவத்தில் இருக்கான். அந்த 15 கோடியை கட்ட போகிறேன், கடுங்கோவத்தில் இருக்கான். நாளைக்கு நான் போக்குவரத்துலையோ என்னோட வீட்டிலையோ யார் என் குடும்பத்தில் யாருக்காவது உயிரிழப்புகளோ எனக்கு உயிரிழப்புகளோ ஆயிடுச்சு அப்படின்னா, இன்பராஜ்ன்ற கல்குவாரி அந்த ஓனர், அதே மாதிரி ஆனந்த சிவா கல்குவாரின்ற ஓனர், இப்போ இவ்வளோ 27 பேர் வந்திருக்கிறாங்க, செஞ்சுருக்காங்க, யாரை காவலாளியாக வச்சாங்க? இது என்ன மிரட்டுறதுக்காக, என்னைய பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை என்னைய கொலை பண்ணணும், என் குடும்பத்தை யாராவது சிதைக்கணுன்றதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை சட்டத்துக்கு சமம். அதனால இப்போ சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் இல்லைன்னா கூட சாட்சிகள் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்கிறதுனால எல்லா சாட்சிகளும் இதை பயன்படுத்தணும். சொல்லிட்டு தான் நான் அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்றது இந்த ஆர்டரில் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது நேரடியாக போய் லாரியில் விழுகிற மாதிரியான்ற ஒரு கோணத்தில் தான் இருக்குது. என்னன்னா ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்ன்றது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், தாக்குறவனுக்கு தெரியும், உனக்கு மட்டும் தெரியலையோ? நீ அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல? அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும். அங்க ஒரு ஓடுது. அரசுக்கு 15 கோடி வருமானம் தான் நான் ஏற்றி கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த இதை ஏற்றி கொடுத்ததுக்கப்புறம் அந்த எந்த பாதுகாப்புமே கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானம் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது முதல்வருக்கு கொண்டு போறாங்களா என்னன்னே தெரியல, கீழ்மட்டத்திலே மறைக்கப்படுது. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற, அதாவது பொலிட்டிக்கலாக பல விஷயங்கள் நாட்டில் போய்கிட்டு இருந்தால் கூட இந்த சமூக ஆர்வலர்களுக்கு உண்டான பாதுகாப்புங்கிறது எல்லா மாநிலத்திலும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய சிக்கலாகவே மாறி இருக்கிறது. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் ஜெகநாதன் என்றவர் கொலை செய்யப்பட்டார். புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி கொல்லப்பட்டதை பார்த்துருப்பீங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படலைங்கிறத யதார்த்தமாக இருக்கிறது. இதுக்கிடையிலே வாடிப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஞானசேகர் அவர்கள் நம்ம இடையே வந்திருக்கிறார். ஏன்னா அவர் எப்படி ஒரு தனி மனிதர் இதை செய்கிறார்ன்றதே உண்மையிலே புரியலை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த நிமிடம் வரை இவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே ஆச்சரியம்தான். ஏனால் உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதாக அதை சொல்லவில்லை, உண்மை அதுதான். அநேகமாக அவர் பற்றின முழு ஆவணம் இந்த பேட்டியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், அப்படியான ஒரு உயிர் ஊசலாட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம், உயர்நீதிமன்றம் அவருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் இந்த நிமிடம் வரை அந்த பாதுகாப்பு வசதிகளோ அவருக்கான உறுதிப்பாடோ இதுவரை செய்து கொடுக்கவில்லை என்பதுதான் விவரமாக தெரிகிறது. வாருங்கள், அவரிடம் என்ன நடந்தது, என்னவாக இருக்கிறார் அப்படின்றத நேரடியாக சந்திப்போம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். எல்லா இடங்கள்லையும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் நீங்கள் இப்போ தொடுத்திருக்க வழக்கு, நீ கொடுத்துருக்க புகாரின் விளைவாக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா சம்பந்தப்பட்ட அந்த குவாரி உரிமையாளருக்கு அவதாரம் வச்சுதான் கேள்விப்படுறோம். அப்படின்னும் போது நிச்சயமாக அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பது யதார்த்தம் தான். என்ன நடக்கிறது, இதுவரை நடந்த விஷயங்கள் என்ன, இப்பொழுது உங்கள் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஊரில் நிறைய கல்குவாரினால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அது நேரடியாக பார்க்கணுன்னா கவர்மெண்ட் தான் ஒரு பரிசோதனை கூட வச்சு கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும்
இது எங்களுக்கு கண்ணார தெரிய விட்டு இது ஆரம்ப காலத்தில் புகார் மனுக்களை பதிவு பண்ணுறோம், ஆர்டிஐ போடுறோம், மண்டே பெட்டிஷன் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். கீழ்மட்டத்திலேருந்து இந்திய குடியரசுத் தலைவர் வரைக்குமே நான் இது சம்மந்தம் எங்கள் பகுதியில் இது மாதிரியான குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், அந்த குவாரிகளை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். சொன்னதன் அடிப்படையில் இப்போ என்ன போன டிசம்பர் 20 வந்து என்னை தாக்குறாங்க. அந்த 20 முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4/18 இந்த தேதிகள் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு 2 குவாரி வந்து குத்தேக காலம் முடிஞ்சு போய் ஓடுதுன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஆர்டிஐ ஆவணத்தில் நான் பார்த்துட்டு அது தொடர்பாகவே 4 தடவை புகார் பண்ணுறேன். அந்த புகாரில் என்னன்னா அதாவது இன்பராஜ் கல்குவாரி ஒன்று, இன்னொரு குவாரி பார்த்தீங்கன்னா ஆனந்த சிவா கல்குவாரி. இவங்க 2 பேருமே ஒரு 2 குவாரிக்கு கல்குவாரி உரிமையாளர் 15 கோடி அபராதம். ஆமாம் ஒரு அதில் வந்து ஆனந்த சிவா அப்படின்றவருக்கு வந்து 8 கோடி ரூபாய் அபராதம். இப்போ அதே மாதிரி 7 கோடி ரூபாய் வந்து இன்பராஜுக்கு வந்து அபராதமாக போட்டிருக்காங்க. இதை நான் அன்னைக்கு வந்து புகார் மனுவாக கொடுக்கும் போதே நான் சொல்கிறேன், இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து சிறு துரும்பு பட்டால் இவர்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க செய்கிற ஊழலை நம்ம அப்படியே வந்து மனு மூலமாக கொடுக்குறோம், நான் தான் கொடுக்குறோம், பேட்டி மீடியா செய்தித்தாள் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணுறோம். அப்போ நான் தான் செய்கிறேன் என்றது நேரடியாக தெரியும் போது எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படின்றது அதே முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாட்ட வந்து பேர் முதற்கொண்டு எழுதி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 3-4 வாரம் ஒரு 4 வாரம் கழிச்சோன்னே 20 டிசம்பர் என்னை அடிக்கிறாங்க. சரி, அடிக்கிறாங்கன்னா எப்படின்னா, நான் இன்னைக்கு உயிர் பிழைச்சி உட்காந்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அறக்கழகத்தில் வந்து பேசியிருக்கோம். அன்னைக்கு 20 அடிக்கிறாங்க. அடிச்சு எதிர்பாராதமா நான் பொழைச்சிக்கிட்டு வந்துட்டு திரும்ப எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே வந்து, ஏன்னா அன்னைக்கு செத்துருந்தா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்து புதுக்கோட்டை ஜவஹர் அலி லாரி ஏற்று கொண்டிருக்காரு. அது என்னை அடிச்சதுக்கு 10 நாள் கழிச்சு ஜனவரியில் நடந்தது. அதே மாதிரி கரூர் ஜெகநாதன் இதே கல்குவாரி முறைகேட்டுகளை எடுத்து சொன்னதுக்கு அவரையும் இந்த மாதிரி வாகன விபத்து பண்ணி தான் அவரும் இறந்திருக்காரு. அடுத்து இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே தெரிகிறேன், நம்மளும் இந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றது நல்லா தெரியுது. தெரிஞ்சுதான் இந்த இடத்துல நாங்கள் பயணிக்கிறோம். இருந்தாலும் சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்புகளை நம்ம பெற முயற்சி போகணும்னு சொல்லி நாங்கள் இது சம்மந்தமாக விட்னஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு வழக்குக்கு இப்போ நாங்கள் ஜனவரி 10 அன்னைக்கு நாங்கள் பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணும்போது அந்த வழக்குக்கு முதன்மையானவங்க யாருன்னு பார்த்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அப்புறம் மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அப்புறம் வந்து பிடிஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்து இதில் கமிட்டி விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமுக்குள்ள இவங்க கமிட்டி மெம்பராக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெட்டிஷனாக பதிவு பண்ணுறோம். அதாவது விட்னஸ் செக்யூரிட்டிங்கிறது சட்டப்பூர்வமான அணுகுமுறை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த வழக்கு என்ன சார் நடக்குது? சரி, அவர் வந்து ஒரு நேர்மையாக இந்த சமூகத்தில் வந்து பொதுப்பணியில் பலவிதமான நபர்கள் இருக்காங்க. அதில் அமைப்புகள் மூலமாக பணி செய்பவர்கள் இருக்காங்க, அமைப்புகளை சாராமல் தனித்து நேர்மையாக பணி செய்கின்ற தனித்த நபர்கள் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ். அது போன்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் இந்த ஞானசேகர். அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக பணி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள். இது பொதுவாக மக்களுக்கு புரிந்துக்கிறது இல்லை. ஆர்டிஐ போட்டுட்டு இருக்காங்கப்பா இவங்கலாம் தொந்தரவு பண்ணுறவங்க நினைக்கிறாங்க. ஆர்டிஐ போட்டு அவங்க தொந்தரவு பண்ணல. ஆர்டிஐ போட்டு இந்த சிஸ்டம் ஊழல் வழியாக அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை அவர்கள் தனித்து செய்கின்ற இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறுகின்ற உண்மைகள் வந்து அதிர்வுகளை உருவாக்குகிறது. அந்த அதிர்வுகள் எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த குவாரியில் பிளாஸ்ட் போட்டால் அதிர்வு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆர்டிஐ அதிருது. ஏன்னா சிஸ்டமில் வந்து காவல்துறை, மைன்ஸு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இணைந்து இந்த தவறுகள் செய்கிறதுல இருக்குது. சில நேரங்களில் உயர் அதிகாரிகளுக்கும் அதுக்கு பலியாயிடுறாங்க. நான் இந்த கேஸில் வந்து உயர் காவல்துறை அதிகாரியை நான் சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதில் வந்து தவறு செய்கின்ற, தவறான போக்குகளில் பணி செய்கின்ற குவாரி ஓனர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் இந்த குவாரிஸை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். இதில் பொதுவாக நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய நிலை வேண்டுமென்றே சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்படி தான் ஒவ்வொரு கேஸு சார். எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போட மாட்டாங்க. அப்புறம் கேட்டால் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து எல்லாம் தவறாக கேஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறாக போட்ட கேஸாக, தவறாக போடாமல் இருந்தது தான் இங்கே கேஸு. அவர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்ன்றது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், தாக்குறவனுக்கு தெரியும், உனக்கு மட்டும் தெரியலையோ, நீ அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல? அங்கே நடக்கிறதெல்லாம் தெரியும். அங்கே ஒரு ஓடை ஓடுது, இங்கே ஒரு நீதிமன்றமே இருக்குது. அந்த ஓடையில் தண்ணீர்நிலை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு
ஒரு டிவிஷன் பெஞ்சே இருக்குது. அதில் ஓடையில் தான் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. குவாரியிலேருந்து வர்ற கல்லில் எத்தனை 10 டன் லாரியாக இருந்தால் கூட அந்த ஓடைக்குள்ளார தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆக்கிரமிப்பு. ஓடைகள் ஆக்கிரமிப்புன்றது இங்கே தான் நடக்குது, வாடிப்பட்டியில் நடக்குது. ஆனால் எல்லாம் மறைச்சிருக்கக்கூடிய காரணத்தில் யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியறதில்லை. அதனால் இது போன்ற பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல தெரிய வேண்டியது, சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீமின் படி உரிமையுடன் நீங்கள், இது யாருடைய தயவும் கிடையாது, சேரிட்டி கிடையாது, ஓசியில் கொடுக்கறது கிடையாது, இது உரிமை. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை வந்து சட்டத்துக்கு சமம். அதனால் இப்போ சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் இல்லைன்னா கூட சாட்சிகள் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்கிறதுனால எல்லா சாட்சிகளும் இதை பயன்படுத்தணும். அவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அஜித்குமார் கேஸில் வந்து சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீமில் ஆர்டர், சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீமில் உயர் நீதிமன்றத்திலே சொன்னோம், நாங்கள் மனு போட்டிருக்கோம், இன்னும் பதில் வரலன்னு. உயர் நீதிமன்றம் 7 நாட்களில் கொடுக்கணுன்னாங்க. போன வாரம் அவங்க எல்லாம் போய் மாவட்ட நீதிபதியை பார்த்தாங்க. மாவட்ட நீதிபதி நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி இப்போ ஒன்றொன்னா ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. சரி சரி. பதிவு பண்ணிவிட்டு எனக்கு அதுக்குள்ளே இருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு அம்சத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜனவரி, இன்னைக்கு 7வது மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட முறைப்படி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருச்சு. 2018 விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு 2018 மகேந்திர சாவ்லா அப்படின்ற ஒரு நீதிபதி வந்து இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு. விக்டிமை வந்து பாதுகாக்கணும், எந்த கேஸாக இருந்தாலும் சரி அதில் இருக்க விக்டிமை பாதுகாக்கணும், சாட்சிகள் வந்து மிக முக்கியம்னு சொல்லிட்டு அந்த அதில் வந்து அவரோட எந்த அளவுக்கு த்ரெட்டு இருக்கோ அந்த த்ரெட்டுக்கு தகுந்த அளவு வந்து பாதுகாப்பை வந்து மேற்படுத்திக்கணும், கூட்டிக்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு த்ரெட்டிங் அளவு எந்த அளவு இருக்குன்னு ஒரு எனக்கு அப்போ நாங்கள் என்ன வந்திருக்கு. அப்போ அது வந்து எப்படின்னா ஆர்டியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வந்து யாருன்னா டிஎஸ்பி தான் வந்து இந்த த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். இதை நம்ம ஆர்டியில் கேட்குறோம், அதை தகவல் சொல்லலை. அந்த த்ரெட் அனாலிசிஸில் வந்து ஒரு 90% வந்ததுனால தான் எனக்கு இப்போ ஆர்டரு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அம்சம் இப்போ எனக்கு ஒன்று ஒரு சிலது கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா 58 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்து பிடிஜே உத்தரவு போடுறாரு. என்ன போடுறாருன்னா க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ், வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா அமைக்கணும், இன்னொன்று வீட்டை சுற்றி பென்சிங் போடணும், இன்னொன்று எனக்கு பாதுகாப்பு தொடர்பாக வந்து நீதிமன்றத்துக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இந்த வழக்கு தொடர்பாக போகும்போது அவங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும், இன்னொன்று நான் எங்கே போனாலும் சம்மந்தப்பட்ட வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் நான் சொல்லிட்டது அங்கே போகிறதா இருந்தால் அது கூட ஒரு போலீஸ் வருவாங்க, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். இப்படின்ற ஒரு இது வந்து 58 நாளைக்கு முன்னாடியே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நீண்ட காலம் 30 நாளுக்குள்ள இதெல்லாம் செய்ய வேண்டியது 7 மாதம் ஆகி இன்னி வரைக்கும் எனக்கு ஆர்டர் போட்டு 58 நாட்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரல. இந்த நாங்கள் கேட்டது வந்து சாட்சியும் எதிரிகளும் நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடாது. புலன் விசாரணை நேரத்திலையும் ட்ரையல் நேரத்திலையும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நினச்சி பாருங்கள், இதில் எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து முறையாக நடத்துவதற்கு ஒரு அரசு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது. இந்த ஃபண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் வந்து இதுக்குன்னு விட்னஸ் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் என்னென்ன இந்த பெட்ரோலிங் சொன்ன பார்த்தீங்களா, இது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பெட்ரோலிங் ஒரு வீட்டுக்கு நடத்திட்டு இருந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு இந்த மனுவில் முறையாக ஆர்டர் வாங்கிறதுக்கு முன்னாடி நைட்டில் 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு பட்டா புஸ்தகம் ஒன்று வாங்க வீட்டில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க அப்பா அம்மாவை வந்து எழுப்பி நைட்டு 1 மணிக்கு நாங்கள் வீட்டை பார்த்துட்டோன்னு கையெழுத்து போட்டு போவாங்க. என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு நீ இருக்கியா, நீ உண்மையாலும் பெட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கியா? இதுதான் அங்கே நடந்துட்டு இருந்தது. 1 மணி, இவர் 1 மணிக்கு வருவார், 3 மணிக்கு எவனை தாக்குனா தெரியாது, 12 மணிக்கு தாக்குனா தெரியாது, ஏன்னா இவர் வர்றது 1 மணிக்கு தான். இதுதான் அங்கே நடக்கிற சிஸ்டம், ஆக்சுவலாக இருக்கிற சிஸ்டம் தான் முறையாக பின்பற்றப்படும். அதாவது அதோடைய புரிதலே இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கான், அங்கே ஒரு டிஎஸ்பி ஒரு ஆள் இருக்கார், ஒரு எஸ்பி இருக்காங்க, இவங்களுக்குலாம் தெரியாதா ஒரு இடத்துல வந்து இவ்வளோ மோசமாக சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு? வெறுமன பட்டா புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பட்டா புத்தகம் மட்டும் ஒரு 4 மாசமாக வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணுறேன். அது எப்படின்னா இரவு 1 மணி 2 மணி நைட்டு 3 மணி இந்த மாதிரி ஒரு ஏதாவது வாரத்தில் 7 நாள் ஏதாவது ஒரு நைட் அந்த 1 to 2 நைட்டில் வந்து ஒரு பட்டா புத்தகத்தில் கையெழுத்து போட்டு பாதுகாப்பாக இருக்கான்
அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க, ஒரு கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரியான ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறவங்க என்ன ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது, நீங்கள் நிறைய ஆவணங்களை கையிலையும் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வெளியில் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த ஆவணங்களை வச்சு நிறைய முறைகேடுகளை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்னை ஒரு தொண்டு நிறுவனம் வந்து பாதுகாப்பாக இப்போ என்னை வச்சுருக்காங்க. மக்கள் கண்காணிப்பகம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் என்னை வந்து இப்போ பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உயிர் மேலே எங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் நல்லது. எல்லாம் அலட்சியமாக வந்து இதுக்கு முன்னாடி ஜவஹர் அலி இறந்துட்டார், கரூர் ஜெகநாதர் இறந்துட்டாரு, அடுத்து நாங்கள் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான நாட்டில் வர்றது சங்கடம், இதில் பாதுகாப்பு கிடைக்க வேண்டி நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் போகுங்க. அவருக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீம், இதுதான் அந்த ஸ்கீம் 2018. அதன்படி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மனுவை தயார் பண்ணாங்க. அவர் போயிட்டார். போன பிற்பாடு தான் ஜவஹர் அலி கொலை செய்யப்படுகிறார். ஜவஹர் அலி கொலை செய்யும் போது எனக்கு ஜவஹர் அலியை இறந்துட்டோம், ஞானசேகரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றது மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருந்தது. அதனால் நான் கெஞ்சி கேட்டேன், ஞானசேகரன் நீங்கள் என்ன வேணுமானு செய்யுங்க, இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் கேட்டிருக்கோம், அதனால் அது என்ன வருதுன்னு பார்ப்போம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்க, நீங்கள் தங்குறதுனா எங்கள் அலுவலகத்தில் தங்கிக்கங்கன்னு சொன்னேன். சரி, அப்படிலாம் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது உண்மைதான். அவர் நம்பிக்கை, அவருக்கு நம்பிக்கை இருந்தது, நம்ம தனியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. அங்கே இருக்கணுன்ற ஒரு 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 வெறி இருந்தது, நியாயமான வெறி இருந்தது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கொஞ்சம் யதார்த்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. எங்களை போன்றவர்கள் அதுங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க வேண்டிய, ஒரு வீர செயலாக போயிட்டு அப்புறம் அவருக்கு எதுவும் ஆபத்துகள் வரக்கூடாதுன்ற காரணத்தினால ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து தான் அவரை உணர வச்சு, அதுக்கப்புறம் ஐ திங்க் ஏப்ரல் மாதத்துலேருந்து இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்துல தான், அதுக்கு முன்னாடி 20 நாளுக்கு மேலே அது ஒரு 3 மாதம் இங்கே இருக்கும். இங்கே வந்த பிற்பாடு அவர் அந்த பாதுகாப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டார். இந்த பாதுகாப்பு ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே வைக்கிறது, வெளியே போகிறதா என்ன வேணுமான்னு செய்யுங்க, உங்கள் வேலைகள்லாம் கண்டினியூஸாக செய்யுங்க, நைட் இங்கிறதுக்கு ஊருக்கு போகாதீங்க. ஆமாம், ஆமாம், இங்கே வந்து யாரும் பக்கத்தில் வந்து தாக்குதல் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இங்கே நடக்கிறது வேற அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தோம். அவர் இங்கேயே இருந்து நிறைய இங்கே உள்ள அலுவலகத்தில் நிறைய உதவிகள் செய்தவர். அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மக்கள் கண்காணிப்பத்திலாம் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சமூக ஆர்வலர்களை நாங்கள் பார்க்குறதே மிக அரிதாக இருக்குது. நிறைய ஆவணங்களை வந்து நீங்கள் தனி மனிதனாக புகார் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை பாதுகாக்கிறது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கண்காணிப்பம் சொன்னதுக்கு அடிப்படையில் என்னை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இப்போ இவங்க வந்து எனக்கு 2-3 மாதமாக இவங்க தான் என்னை தங்க வச்சுருக்காங்க. என்ன எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. மக்கள் கண்காணிப்பம் ஹென்றி சார் தான் உங்களை பார்த்து, ஹென்றி சார் தான் என்னை பார்த்துக்கிறாரு. சரி, இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் வழிகாட்டு பண்ணியிருக்கோம்ல, உங்களுக்கு இந்த சேஃப்டி பண்ணுறோம் இங்கே இருங்கன்னு சொன்னாங்களா, இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்க சொன்னாங்களா, அது என்ன? நீங்கள் என்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிடிஜே ஜட்ஜு வந்து என்ன எஸ்பி சாரு அதுமாரி ஜட்ஜு இவங்க 3 பேரும் ஒரு கமிட்டி போட்டு என்ன போய் அங்கே பேசினேன். அப்போ பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மதுரையில் ஒரு இடம் உங்களுக்கு ஒரு வீடே கொடுத்துட்றோம், நீங்கள் அந்த வீட்டில் இருங்க, அங்கே சிசிடிவி கேமரா, அங்கே போலீஸ் பாதுகாப்பு, இது போக அந்த செலவினங்களுக்கும் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கும் போல், அது முதற்கொண்டு நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அது வேணான்ட்டேன். நான் வந்து ஒரு ஆர்டிஏ ஆர்வலர், பயிற்சி பசங்களுக்கு கொடுக்குறேன், வெளியே நான் எல்லா மாவட்டத்துக்கு போகணும் ஒன்று, அதுக்கு நான் மறுத்தேன். இங்கே மதுரையில் இருக்க சொன்னாங்க, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்னா, நான் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா மாவட்டத்துக்கும் போகணும். கல்குவாரிகளில் எங்கே எல்லாம் புதிய கல்குவாரி திறக்கிறாங்களோ அதை வந்து நான் கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் கலந்துக்கணும், மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இன்னொன்று என்னோட கிராமத்தையும் நான் வலுப்படுத்தணும், அதுதான் என்னோட நோக்கம். அப்போ நான் நல்லது செய்கிறவனே இங்கே ஒரு ரூமில் என்னை புதுசாக ஒரு வீடை கொடுத்து செக்யூரிட்டி கொடுத்து காவல் கொடுத்து எல்லாம் கொடுத்து இங்கேயே வெளியே போகாத அப்படின்றது இது பாதுகாப்பு மாதிரி தெரியல, இது ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி இருக்குது சார். நான் அப்படி நேரடியாகவே பிடிஜே சார்ட்ட நான் சொன்னேன். சரி, ஜட்ஜுக்கிட்ட நான் சொன்னேன். மேலே இங்கேயும் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காரு. அப்போ இதை அதிகமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த சாட்சிகள் இனிமேல் சாட்சியம் அளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் சாதாரண விட்னஸ் பாக்ஸில் ஞானசேகரனை ஏற்ற மாட்டேன். டெட்டரண்ட் விட்னஸ் டெபோசிஷன் சென்டர், இந்த மாதிரி சாட்சிகளை விசாரிப்பதற்கென்று தனியாக ஒரு விட்னஸ் டெபோசிஷன் சென்டர் இருக்குது. மதுரையில் அப்படி இல்லை. மதுரையில் இல்லைன்னா போய் கரூரில் நீதிமன்றத்தில் போய் ஏற்றுங்க. கரூரில் இருக்க அந்த கட்டடம் இருக்குது. மாவட்டம் எனக்கு ஒன்று பாதுகாப்பாக கொண்டு போங்க, நீதிபதி அங்கே வாங்க, அங்கே நம்ம விசாரணை நடத்துவோம், அக்யூஸ்ட் அங்கே வந்து ஆஜராகட்டும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு மனு கொடுத்தோம் பாருங்கள், அது வந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறோம், பதில் கிடையாது. பிப்ரவரி மாதம் பதில் கிடையாது, மார்ச் மாதம் பதில் கிடையாது,
ஏப்ரல் மாதம் பதில் கிடையாது, மே மாதம் 16ஆம் தேதி பதில் வருது. இதுக்கு நடுவில் நீங்கள் பதில் கொடுக்கலன்னு சொல்லி ஆர்டிஐ சட்டத்தில் கேட்குறோம். இப்போ எல்லாருக்கும் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னா என்னன்னு கேட்பாங்க. பெரும்பாலானுக்கு தெரியல, யாருக்கு தெரியாது, யாருக்கு போராளி இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியலங்கிறத விஷயம் இல்லை. அது அவங்களுக்கு தெரியாது. நான் போராளிகளுக்கு தெரியாதுன்றது வந்து ஒத்துக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பெடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் போய் வகுப்பு எடுக்கணும், எல்லாம் சொல்லணும். அதனால இந்த பொறுப்பு யாராவது தவறி இருக்காங்கன்னா அந்த தவறு எங்களுடைய தவறு. நம்ம என்ன அவங்ககிட்ட பரவலமாக இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் ஒரு குழு இருக்குது, காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் மாவட்ட நீதிபதி, மாவட்ட எஸ்பி, மாவட்ட ப்ராசிக்யூஷனுக்கு அரசு தரப்பு வழக்குகள் நடத்துகின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, இல்லை டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து இதில் மெம்பர் செக்ரட்டரி, அவங்க தான் செயலாளர். இந்த மூவர் தான் இந்த ப்ரொடெக்ஷன் கமிட்டி, இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள். அது சட்டத்தில் காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க அவங்கள. அவங்க வந்து இதை வந்து அரசின் சார்பாக செய்கின்ற ஒரு பணி. அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்க செய்ய வேண்டிய பணி என்னன்னா, இது உண்மையான மிரட்டல் இருக்கா அவருக்கு, ஏதாவது ஆமாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. அந்த கன்சர்ன்டு டிஎஸ்பிகிட்ட மனு பெற்ற 5 நாட்களுக்குள் 5 நாட்களுக்குள் த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட், எந்த அளவுக்கு அவருக்கு மிரட்டல் இருக்குன்றதை வந்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி டிஎஸ்பிகிட்ட கேட்கணும். ஓகே. இங்கே டிஎஸ்பி வந்து சமயநல்லூர் டிஎஸ்பி, ஏன்னா அவர் தங்கி இருக்கிறது வாடிப்பட்டி வட்டத்தில் இருக்கார், அங்கே தான் டிஎஸ்பி. த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுக்கு பதில் வரல. அதுவும் லேட்டா? ஆமாம், அவங்க ஒன்று அவர்கிட்ட கேட்கல, கேட்ட பிற்பாடு அவர் கொடுக்கல. இதெல்லாம் தாமதங்கள், சிஸ்டத்தில் இருக்க தாமதங்கள். இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள்னு சொல்ல வரேன். மறந்துட வேண்டாம், அந்த டிஎஸ்பி மறக்கக்கூடாது. அவர் யாருக்கு வந்து வேண்டுமென்றே செய்தாரான்று அவர் மனசாட்சி பதில் சொல்ல வேண்டும். காரணம், ஞானசேகரன் ஒரு எஸ்சினா அவருக்கு வந்து இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் அவருக்கு உதவணும். கண்டிப்பாக செய்யலை. அவர் கேட்டிருக்கக்கூடிய மனுவில் அவர் வந்து அந்த மனுவில் வந்து யாருக்கிட்ட இருந்து எனக்கு மிரட்டல் இருக்குன்ற ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. அதில் வந்து அந்த பட்டியலில் வந்து இடம்பெறுகின்ற பெயர்கள் 29 பேர்கள். அத்தனை ஓனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் எனக்கு, அவங்க இந்த யார் இருந்தாலும் எனக்கு த்ரெட்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த டிஎஸ்பி என்ன பண்ணணும், இதெல்லாம் ஆய்வு செய்யணும்ல. இந்த ஆய்வு செஞ்சாரத்தில் இந்த 29 பேர் அவர் பார்த்தாரா, இவங்களோட ஓனர் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோன்ஸ் ஆஃப் ப்ளூ மெட்டல்ஸ் வாடிப்பட்டிலாம் போட்டிருக்கவங்கலாம் பார்த்தாரா இல்லைன்னு தெரில, ரிப்போர்ட் வரல. 16ஆம் தேதி கடைசியாக அந்த த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா வந்து 16ஆம் தேதி மாவட்ட நீதிபதி, மதுரை மாவட்ட நீதிபதி அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரில் நாங்கள் கேட்ட விஷயங்கள் என்னென்னா ரொம்ப தெளிவான விஷயங்கள் கேட்டோம். அனாலிசிஸ் எந்த அளவுக்கு த்ரெட்டிங் இருக்குன்னு இருக்குது, அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அது வந்து த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவங்களுக்கு தேவையில்லை. அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கீமில் வந்து எங்களுக்கு காப்பி கொடுக்கணுன்றதான் தேவையில்லை. இது அவங்களுக்கு உண்மையான த்ரெட் இருக்கானா, சும்மா வந்து எனக்கு வீட்டுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோன்னா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாதுக்காக போய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் கொடுத்தது 58 நாள் ஆகி இன்னி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே நடைமுறையில் நடக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நடக்கலை. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய ஃபேமிலி, என்னோடய மனைவி இருக்காங்க, என்னோடய அம்மா, தாய், தந்தை, தம்பி இருக்காங்க, அம்மா, பாட்டி எல்லாருமே என்னோட கிராமத்தில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அந்த த்ரெட் என்ன மட்டும் கொல்லணுன்றது அவனோட நோக்கம் கிடையாது. என்னோட குடும்பமும் பாதிக்கப்படுது. நான் பொதுநலமாக இருக்கிறது என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன வந்து நீ இப்போ நல்ல காரியத்துக்கு போகிறேன்னு நீ ஆசீர்வதிக்கிறாங்க, ஆனால் நான் பெற்றவங்கள நான் பாதுகாக்கணும். அதுக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் போகிறேன். இந்த அரசும் என்னைய வந்து ஒரு இவ்வளோ பெரிய சட்டத்தை கொண்டு வந்து இப்போ ரீசெண்டாக பெனால்ட்டியும் போட்டிருக்கேன். 15 கோடி அபராதமும் நம்ம குறிப்பிட்ட மனுவில் இருக்கிறபடி 15 கோடி அபராதங்கிறது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டா? இல்லை இந்த அளவுக்கு சிவியராக போகிற காரணம் என்ன? இப்போ கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே அபராதம் விதிச்சிருக்காக கேள்விப்படுறான். இந்தியா முழுக்க இந்த மாதிரி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கா? அதன் விளைவாக இந்த மாதிரி கோபம் வருதா, இல்லை அதன் விளைவாக நீ இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு கேட்குறீங்களா? 15 கோடிங்கிறது கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமாக இல்லையான்றது அவங்க அப்பீலில் போய் கேட்டுக்கிட்டோம். அதான் அந்த அவங்க தரப்புல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து அரசாங்க அதிகாரிகள் சொல்ல வேண்டிய பதில். அரசாங்க அதிகாரிகள் எப்போ இந்த 15 கோடின்னு சொன்னாங்க, இவர் வந்து மாத்து மனுக்கள் கொடுத்ததின் காரணமாக 15 கோடின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அது தவறாக இருந்தால் அதை சேலஞ்ச் பண்ணுறது அந்த குவாரி ஓனர்ஸோடைய வேலை. ஆனால் இது வரைக்கும் அந்த இவர் சொல்கிற வரைக்கும் அந்த
மூடப்பட்ட குவாரியை கல் எடுப்பதற்கு அனுமதித்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? ஒரு குவாரிக்கு லைசன்ஸ் இருக்குது. இந்த லைசன்ஸ் பீரியட் இத்தனாம் தேதி முடியுதுன்னு இருக்குது. முடிந்த பிற்பாடு நடத்தப்படுகின்ற குவாரிஸ் பல குவாரிகள் இருக்குது. அந்த குவாரிகளை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் தெரிந்தும் தெரியாமல் பார்க்காத மாதிரி நடந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அந்த இடத்துல அந்த குவாரியை பார்த்தீங்கன்னா நான் அந்த குவாரியை பார்க்க போயிருந்தேன். அவ்வளோ ஆழமான ஒரு ஒரு குவாரி, எந்த ஃபென்சிங்குமே கிடையாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து குவாரியெல்லாம் ஒரு கிரீன் ஃபண்ட்னு ஒன்று வச்சு முதல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலி போடணும். வேலி போட்டால் ஒன்று பாதுகாப்பு, வெளி ஆட்களுக்கு பாதுகாப்பு, மிருகங்கள் அங்கே போய் விழாமல் இருக்கிறது பாதுகாப்பு. ஆனால் மிக முக்கியமாக அவன் வந்து அதில் குவாரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக மாறிடும். இதெல்லாம் யார் பார்க்கணும்? மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய விஐஓ ரெவன்யூ ஒஃபிஷியல்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா மைன்ஸில் இருந்து தான் அரசாங்கம் ஓடுது. உங்களுக்கு மைன்ஸ் இல்லைன்னா அரசாங்கம் டாஸ்மாக் எல்லாம் சொல்கிறாங்க, டாஸ்மாக்லேருந்து அரசாங்கம் ஓடுதுன்றாங்க. மைன்ஸில் இருந்து மந்திரிகள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இதை ஒட்டி இருக்குது. இதில் வந்து ஜாதிகள் வராது, இதில் வந்து கட்சி வித்தியாசங்கள்லாம் வராது. இதில் நீ கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டால் நானும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் தான் ஆர்ஆர் மினரல் சங்கம் ஓட்டினாங்க. நம்ம அவர் பேர் பாய் ஜகவர் அலி திருமயத்தில் நடந்தது வந்து ஆர்ஆர் மினரல்ஸ். அது வந்து ஒரு ஆர் வந்து ஏடிஎம்கே, அடுத்த ஆர் வந்து டிஎம்கே. அதனால் இதில் வந்து கட்சிலாம் ஒன்றும் எல்லாம் சம்மந்தமாக எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அவர் பாவம் ஏதோ ஒரு ஏடிஎம்கே சார்ந்தவர்னால அவர் ஏடிஎம்கே சார்ந்தவருங்க அப்படின்னு அந்த ஏடிஎம்கே சரின்னு சொன்னாங்க. இது ஏடிஎம்கே சரி கிடையாது. தொழிலில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவும் சேர்ந்து தான் தொழில் பார்த்தீங்க. அங்கே செய்கிற எல்லா இல்லீகாலிட்டிஸ்லையும் ஒன்றா தான் சேர்ந்தீங்க. அதாவது ஒரு புகார் மனுவின் அடிப்படையில் முதலாக வந்து 15 கோடி அபராதம் அப்படின்றது இதுதான். இல்லாட்டி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலச்சரிவோ ஒரு வெடி விபத்தோ ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் ஆனால் மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ கலெக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு அபராத தொகை விதிச்சது. இது ஆய்வு செஞ்சதில் தாமதம் இருக்குன்னு நான் பதிவு செய்கிறேன். இது முதல் முறையாக இருக்கிறதுனால இந்த தாமதத்தை பெருசுப்படுத்தலை. இவர் சார்பாக ரிட்மனு வேற உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அப்போ அதுலேயும் வந்து அவங்க பதில் போடாமல் அதை இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நிஜத்தில் மாவட்ட நீதிபதி அவருக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் கேட்டது வந்து 5 விதமான பாதுகாப்புகள் கேட்டோம் இந்த வழக்கில். ஒன்று, அவர் வீட்டை சுற்றி செக்யூரிட்டி கதவுகள் வைக்கணும். வேறு யாரும் அவர் அந்த கதவை தாண்டி வந்துடக்கூடாதுன்றக்காக செக்யூரிட்டி கதவுகள் இருக்கணும். சிசிடிவி கேமரா இருக்கணும், வீட்டை சுற்றி கேமரா இருக்கணும். அலாம் பெல் இருக்கணும், அலாரம் இருக்கணும். அப்புறம் ஃபென்சிங் இருக்கணும். அதை யாரும் தொட்டாங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபென்சிங் இருக்கணும், பாதுகாப்பான ஃபென்சிங் போடணும். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இவருக்கு பாதுகாப்புக்காக ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் இருக்கணும். இவருக்கு ஏதோ எமர்ஜென்சி ஆச்சுன்னா இவர் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த விட்னஸ்க்கு ஒரு கான்டாக்ட் பர்சன் இருக்கணும். 3வது வந்து வீட்டை சுற்றி போலீஸ் பெட்ரோலிங் இருக்கணும். 4வது சாட்சியும் குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் நேரடியாக நேருக்கு நேர் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதெல்லாம் ஸ்கீம்ல இருக்குது, அதனால கேட்குறோம். இதெல்லாம் நாங்களாக கனவு கண்டு கேட்கக்கூடியது. ஸ்கீம்ல இதை விட இன்னும் அதிகமாக அவர் உடன் தொடர்றது செக்யூரிட்டி போலீஸ் பாதுகாப்பு அப்படி இல்லை. அப்படி அவர் கூட வர்றது போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்கல, நாங்கள் கேட்கல. அது இது அதை விட பிரச்சனை அதிகமாயிருன்றதுனால கேட்கல. நாங்கள் தான் அந்த நேரத்திலே எதுவுமே நடக்கலைன்னா அவனை உயிர் ஆபத்து ஏற்படக்கூடாது இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த ஆர்டரே மே மாதம் 16ஆம் தேதி வருது. இது நாங்கள் கேட்டது, அவங்க கொடுத்தது க்ளோஸ் ப்ரொடெக்ஷன். அவருக்கு வந்து பாதுகாப்பு, ரெகுலர் பெட்ரோலிங் அரவுண்ட் த ஹவுஸ், வீட்டை சுற்றி இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன நிஜம்ன்றது பின்னாடி சொல்கிறேன். 2வது செக்யூரிட்டி டிவைஸ், செக்யூரிட்டி டோர், சிசிடிவி கேமரா, அலார்மும் ஃபென்சிங் இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கு. 3வது வந்து எஸ்காட், கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவருக்கு எஸ்காட் வாகனத்தில் கொடுக்க வேண்டியது இருக்குது. 4வது ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து இந்த இல்லீகலாக சட்டவிரோதமாக அப்போ நடக்குது, சட்டவிரோதமாக நடக்குதுன்னு நம்ம கொடுத்த புகாரின் மனுவின் அடிப்படையில் தான் ட்ரோனில் ஆய்வு பண்ணி. அப்படி பார்த்தா அரசும் சரியாக நடவடிக்கை எடுத்திருக்குது.
இப்போ அரசுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியும். அரசுக்கு தெரிஞ்சுதானே இந்த 15 இன்னொன்று அரசோட ப்ராப்பர்ட்டி தானே நீங்கள் பாதுகாத்து கொடுத்துருக்கீங்க. அரசுக்கு தானே இதெல்லாம் அரசோட சொத்தை தான் நான் பாதுகாத்து இருக்கேன். இன்னைக்கு 15 கோடின்றது வந்து இதுவே வந்து கம்மியான அமௌண்ட். 50,000 கியூபிக் மீட்டர் வந்து எடுத்திருக்காங்க சட்ட விரோதமா 1 இயரா. அப்ப 15 மடங்கு அபராதம் விதிக்கணும்னு சட்டத்திலே இடம் இருக்கு. இவங்க கண் துடைப்புக்கு 15 கோடி போட்டிருக்காங்க. இதுலயும் அரசாங்கம் வந்து ஏமாத்தி தான் இருக்கு. 15 கோடின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு தொகை தான் அவங்களுக்கு. அதாவது ஒரு பாக்கெட் மணி. இப்போ இந்த இன்பராஜுக்கும் சரி ஆனந்த சிவாவுக்கும் சரி இந்த 15 கோடின்றது பாக்கெட் மணி. அந்த ஒரு வருஷமா எத்தனை லட்சம் கோடி அவங்க எடுத்திருப்பாங்க, எத்தனை 1000 கோடி எடுத்திருப்பாங்க. 15 கோடி கண் துடைப்பு பண்றாங்க. இதுவும் 30 நாளுக்குள்ள கட்டி ஆகணும். கட்டி ஆகலாட்டி அந்த தான் வந்து அந்த வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணும் அப்படின்றது சொல்றாங்க. சொத்துக்களை பறிமுதல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சொத்துக்களை மாதிரி பறிமுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிலை இப்ப இன்னைக்கு ஸ்டேஜ்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு இது தொடர்பா கீழ்மட்டத்துல விஓ தாசில்தார் அன்னைக்கு இவங்ககிட்ட எல்லாம் சொல்லும் போது குவாரி வந்து கரண்ட் சர்டிஃபிகேட் படி தான் ஓடுது, பெர்மிஷன் படி தான் ஓடுதுன்னாங்க. இதே இந்த 15 கோடி அபராதம் விதிக்கும் போது இவங்களும் ஊழல்வாதிகள்னு சொல்லி இவங்களையும் அதை சொல்லியிருக்கணும். விஓ சொல்லியிருக்கணும். கிராம நிர்வாக அலுவலர் எங்கே போனார், தாசில்தார் எங்கே, அவங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. சரி, இந்த ஒரு 15 கோடின்றது கன்ஃபார்ம் ஊர்ஜிகமாக தெரிய வருது, பெனால்ட்டி போடுறீங்க. அப்போ அந்த பெனால்ட்டி போடுறதுக்கு உந்துதலாக இருந்தது ஒரு சமூக ஆர்வலர் தானே, ஒரு தனி மனிதன் தான். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு கடமையாகவே இருக்குது. இந்த மாதிரியான சமூக ஆர்வல் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் ஒரு முறைகேடு நடக்குதுன்னு எடுத்து சொல்றதுக்கே 2011 விசிபுலர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 2011 சொல்லி அந்த ஆக்ட் படி வந்து இந்த மாதிரியான அபராதம் விதிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நபரை பாதுகாக்கணும்னு கூட சட்டம் இருக்கு. ஆனா இவங்க எதுவுமே செய்யலை. ஒரு இவ்வளவு பெரிய 15 கோடி இந்த வருமானம் எப்படின்னா நேரடியாக அரசாங்கத்தோட கஜானாவுக்கு போய் சேரும். யாரோட இடத்துலையும் போய் நிற்காது. நேரடியாக போகக்கூடிய இந்த ஒரு 15 கோடி வந்து நேரடியாக போகும். அப்போ உங்களுக்கு என்ன பாதுகாப்பு சிக்கல் இருக்குன்றீங்க? இப்போ ஏன்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கீழ்மட்டத்தை சொல்கிறீங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு உதவியாக இருக்காரா, உங்களுக்கு எப்படி இருக்காரு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அதை. அதே மாதிரி எஸ்பி ஜட்ஜி எல்லாமே கிட்டத்தட்ட நியாயம் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறைக்கு வராத காரணம் யாருன்னு சில உங்களுக்கு தெரியும் இல்லையா கிரவுண்டில்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன சொல்ல வரீங்க? இப்போ அரசாங்கத்திலேருந்து கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்குறாங்க, கல்குவாரி இயங்குது. அதில் முறைகேடு நடக்கும்போது அரசு சொத்து ஒரு 3 அடிக்கு கீழவே எந்த நம்ம இங்கே வாழ்கிற மக்களுக்கு 3 அடிக்கு கீழே அந்த நிலம் வந்து மக்களுக்கு சொந்தம் கிடையாது, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ அந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு லீஸ் முடிஞ்சு போகுது. அந்த அரசாங்க சொத்து வந்து ஒரு வருஷமா இல்லை சட்டவிரோதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு சொத்தை நான் பாதுகாத்தேன். அதில் குழப்பமே இல்லை, இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. அரசு சொத்தை நான் பாதுகாத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முறையிடுறேன். அதன் அடிப்படையில் அவங்க ட்ரோனில் ஆய்வு பண்ணுறாங்க, அந்த பெனால்ட்டி விதிக்கிறேன். அரசுக்கு 15 கோடி வருமானம் தான் நான் ஏற்றி கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த இதை ஏற்றி கொடுத்ததுக்கப்புறம் அந்த எந்த பாதுகாப்புமே கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானம் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து முதல்வருக்கு கொண்டு போகிறாங்களா என்னன்னே தெரியல, கீழ்மட்டத்திலே மறைக்கப்படுது. நல்ல ஒரு செயல்களை செஞ்சவங்களை வந்து தெரியப்படுத்தணும், அது ஒரு அடையாளப்படுத்தணும். இந்த மாதிரி இப்ப எனக்கு இதுல என்ன உயிர் தான் போகும். அரசு கூப்பிட்டு உங்களுக்கு பாராட்டணும் இல்லையா நியாயமா? கூப்பிட்டு பாராட்டணும். அதான் இந்த கிரவுண்ட்ல இருந்து மேல தகவல் போகுதா போகலையா, என்னன்னா இதெல்லாம் தடையா இருக்குன்றத கொஞ்சம் கிளியரா சொல்லணும்ல. இங்க கீழ்மட்டத்துல இருக்கிற அதிகாரிகளோ அதுக்கு மேல ஒரு அமைச்சர் லெவல்ல இருக்கிறவங்களும் வந்து இதை தடுக்கிறாங்க. மேல இந்த செய்தி வெளியே தெரியாத அளவுக்கு இது பண்றாங்க. இப்போ ஒரு சில பேப்பர்கள்லயே இந்த 15 கோடி அபராதம் அப்படின்றதெல்லாம் பார்த்தா நான் அந்த செய்தித்தாளோட பேரை சொல்ல தேவையில்லை, ஒரு கார்னர் மூலையில என்னோட பேரை அழுத்தமா தெரிவிச்சிருக்காங்க. அதே ஆனந்த சிவா இன்பராஜ்ன்ற பேரை அழுத்தமா தெரிவிக்கல. பெனால்ட்டி போட்ட குவாரியோட ஓனர் பேரை போடணும் இல்லையா, அது ஒரு மூலையில துண்டு செய்தியா வருது. சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய விளம்பரம் பெரிய செய்தியா வருது. இதுதான் ஒரு சிரிக்க மீடியாவும் சிக்கலா இருக்கு. அவங்களுக்கு என்ன சிக்கல்னு நமக்கு தெரியும், நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியும். ஒரு சில இது அப்படித்தான் இருக்காங்க. இதை வந்து முதல்வருக்கு தெரியுதா அப்படின்னா தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்ன தெரிஞ்ச அசிங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக அதை வந்து முதல்வர் வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த மாதிரி செயல்களை செய்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கவும் செய்யணும், அவங்களை கௌரவிக்கவும் செய்யணும், அவங்களுக்கு பாதுகாப்பு மிக. ஏன் இதை நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம்னா, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, அரசு சொத்தை பாதுகாத்துருக்கீங்க. அப்போ இந்த நாலேஜ் அதிகார மையத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்போத்தான் தெரிஞ்சும் நடவடிக்கைகள்ங்கிற அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அது இன்னும் மேற்கொண்டு அவங்களும் சிக்கலாங்கிறது வேற. ஏன் அதை சொல்கிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்தது, எல்லாம் அம்பலமாகி
முதல்வரே தலையிட்டு என்ன பண்ணா எல்லா மண்டலத்தையும் வேலை சொல்லி உத்தரவு போட்டார் இல்லையா, அது மாதிரியான ஒரு இஷ்யூஸை மாற்ற வேண்டிய கடமை இருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ கீழே யாரெல்லாம் தடையா இருக்கான்ற நம்ம கிளியர் கட்டாக பேசினா தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதான் கேட்குறேன் நான். கீழே இருக்கிற எம்எல்ஏவும் சரி எம்பியும் சரி இந்த செய்தி அவங்க தான் கொண்டு அது அதிகார மட்டங்கள்ல மட்டங்கள்ல ஆமா அதிகாரம் மூர்த்தியை சொல்றாங்க. இல்லை நான் சொல்றது அதிகார மட்டங்கள் போலீஸ் இது காவல்துறையில சொல்றேன். காவல்துறையில வந்து எஸ்பி சார் நல்லா பேசுறாரு செய்யறாரு. உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்காரு உங்களுக்கு? எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்றது இந்த ஆர்டரில் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது நேரடியாக போய் லாரியில் விழுகிற மாதிரியான்ற ஒரு கோணத்தில் தான் இருக்குது. என்னன்னா முக்கியமானது இது நாங்கள் கேட்கல, இது அவங்களே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. மாவட்ட நீதிபதி என்னன்னா விட்னஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போகணுன்னு போட்டிருக்காங்க. சரி, இது வந்து இந்த புரிதல் எவ்வளோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். எந்த நீதிபதியும் நான் தனிப்பட்ட ரீதியாக விமர்சனம் செய்யலை நான். ஆனால் எனக்கு பிரச்சனையே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆமாம் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் தான் அங்கே இருக்கக்கூடிய குவாரிக்காரங்களோட ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க தான் அந்த குவாரிக்காரங்க வீட்டில் போய் சாப்பிட்றது, அங்கே போய் கூட்டங்களில் பங்கேற்பு செய்கிறது. குவாரிக்காரன் யாருக்கும் தீனி போடுவான். அதனால் வெவ்வேறு விதமான தீனி இருக்கும். அது என்ன தீனி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நபர் தான் நமக்கு இங்கே விஷயங்களை போய் சொல்லி கொடுக்குறவர். அதை விட மோசம் என்னன்னா என்னை தாக்கினார்களே ஞானசேகரனை தாக்கினவருக்கு எதிராக 307 கூட போடலை. தாக்கினவருக்கு எதிராக SC/ST வன்கொடுமை சட்டத்தை கூட பயன்படுத்தலை. ஒரு எஃப்ஐஆரை வேகமாக ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவங்களா ஒன்று எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே விட்டு சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்ட பிற்பாடு தான் எடுத்து பார்க்கும்போது தெரியுது இவர் SC/ST ஆக்டே போடலையே, சார்ஜ் ஷீட் வந்திருக்கு, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நீதிமன்றத்தில் எங்களுக்கு சம்மன்ஸ் வரும்போது தான் எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து பார்த்தா SC/ST ஆக்டே போடலைன்னு தெரிஞ்சு SC/ST ஆக்டில் சாட்சி சொல்லுன்னு பெட்டியில் சொல்லும்போது நாங்கள் சொன்னால் வண்டி இங்கே கொண்டு வர சொல்லுங்கன்றோம். ஓகே, இல்லை நாங்கள் ஊரில் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போனேன், ஊருக்கே நான் போகலையா, உன் ப்ரொடெக்ஷனுக்காக நான் ஊரில் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கேமராவே நீங்கள் இன்னும் வைக்கல. ஆர்டர் 16ஆம் தேதி போட்டுருச்சு. சாட்சி சொல்கிறதுக்கு எத்தனாம் தேதி வந்தது? ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது ஜூலை மாதத்தில். நான் சாட்சி சொல்கிறதுக்கு கூட இன்னும் நீ CCTV கேமராவை போடல. நீ போட்ட நாள்லேருந்து வேணுமோ அதுக்கப்புறம் பேசிக்குவோம். இப்போ நீ வண்டி இங்கே அனுப்பு, இல்லைன்னா நான் வரமாட்டேன் கோர்ட்டுக்கு அப்படியாச்சு. அப்புறம் வண்டி வந்தது, எஸ்கார்ட் போலீஸ் வண்டி வந்தது. அப்புறம் இங்கே தான் வண்டியில் போனார். என்னோட பகுதியில் என்னோட சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணு பேரை சொல்ல வரும்னா அந்த பொண்ணுக்கு நகை திருட்டு போயிருச்சு. அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் புகார் கொடுத்து நானே அந்த பிள்ளைக்கு சொல்லி அந்த பொண்ணு எழுதுது. 2.5 பவுன் நகை தொலைஞ்சு போயிடுது. அதே மாதிரி இப்போ 27,000 ரொக்க பணமும் சேர்ந்து திருடு போயிடுது. இன்னார் தான் எடுத்தாங்கன்னு சஸ்பெக்ட் நாங்களே பண்ணி அந்த புகாரை ஸ்டேஷனில் ஆன்லைன் பெட்டிஷனாகவும் கொடுக்குறோம், ரிட்டனாகவும் எழுதி கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவங்க 2 நாளில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோடனே சம்மந்தப்பட்ட நபர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொன்னதின் அடிப்படை அந்த பொண்ணு நகையை உருக்கி வித்துடுறாங்க. அந்த கடையில் போய் இந்த மாதிரியான ஒரு நகையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அங்கே இந்த சம்மந்தப்பட்ட மதுரையிலேருந்து ஒரு கடையில் 2.5 பவுன் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வர்றதில் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, 2 பவுன் நாங்கள் 2.5 பவுன் தொலைஞ்சு போயிருக்குன்னு புகார் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ஐஆரில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பவுனுன்னு மட்டும் ஏற்றுறாங்க. 1/2 பவுனை கையில் வச்சுக்கிறாங்க. ஆமா, 1/2 பவுனை கையில வச்சுக்கிறாங்க. 1/2 பவுன் ஜிம்மிக்கே கையில வச்சுக்கிறாங்க. என்ன நானுமே அந்த இடத்துல அன்னைக்கு கேட்குறேன், 6ஆம் தேதி அன்னைக்கு நான் கேட்குறேன், என்ன மேடம் இந்த மாதிரி எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே வச்சுருக்கீங்களேன்னு கேட்டா, இல்லப்பா நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நீதிமன்றத்தில் நீங்க வாங்குங்க, வாங்கும்போது இந்த 1/2 பவுனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா மொத்த பணமுமே இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவரும் இல்லை, 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு யாருமே ஆதரவு இல்லாத நிலையில இருக்கு. மொத்த கை காசு எல்லாம் போய் போச்சு. நீங்க இந்த கையில வச்சிருக்க 1/2 பவுனை கொடுத்தா கூட நாங்க வித்து இல்லாட்டி அடகு வச்சு இந்த வக்கீல் செலவுகளை நாங்கள் பார்க்கணும், அதை கொடுங்கம்மான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது என்ன நடந்துச்சு கடைசியில்? அது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 1/2 பவுன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குற அன்னைக்கு இந்த 1/2 பவுனை தர்றேன்னு அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சவங்க கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்களும் போயிட்டோம். அந்த பொண்ணும் குறிப்பாக ஒரு நாளில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நகையை வாங்குறாங்க. வாங்கும்போது இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி அந்த நகையை நீங்கள் கொண்டு வாங்க, என்கிட்ட இருக்க 1/2 பவுனும் உங்ககிட்ட அந்த 2 பவுனும் கொண்டு போய்
எங்கே போன சம்மந்தப்பட்ட அந்த எந்த கடையில் அந்த நகையை வாங்கிட்டு வந்தால் அந்த நகையில் கொடுத்துட்டு உங்களுக்கு சாதா நகை செஞ்சு வச்சிருக்கு, ஏன்னா உங்கள் நகை திருடு போனது சாதா நகை அப்படின்னு கடைக்காரன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் இருக்க நகையை வாங்க சொல்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, இந்த நகையை அணியவோ அடகு வைக்கவோ விற்கவோ கூடாது, எந்த நிலையில் இந்த நகையை கேட்டாலும் நீங்கள் தரணுன்ற ஒப்புதல் பண்ணித்தான் இந்த நகை எங்கள் கையில் கொடுக்குறாரு. இந்த நகைக்கு எங்கள் அம்மா வந்து ஜாமீனாக போகிறாங்க, ஜாமீன்தாரராக போகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நகையை கொண்டு வாங்க, நாங்கள் மாற்றி வைக்கிறோம், இப்படியே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வாய்மொழி கம்ப்ளைண்ட்டை எஸ்பி சார்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எஸ்பி ஆக்ஷன் எடுத்தாரா? எஸ்பி எப்படின்னா நாங்கள் லெட்டராக எதுவும் வாய்மொழியாகவே நாங்கள் சொல்கிறோம். ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஆமாம், எங்கள் முன்னாடியே ஃபோனில் பேசுகிறாரு. அப்போ கூட அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுது, அந்த நகைக்கடைக்காரன் பாவம் அவன் அப்படின்னு சொல்ல விட்டு எஸ்பி சார் கூட சத்தம் போடுறாரு. ஆக்ஷன் எடுத்தாரு. நீங்கள் போங்க, ஒழுங்காக நகையை கொடுத்துற வேலையை பாருங்கன்னு சொல்லி எஸ்பி சார் உத்தரவு போட்டோம். மறுநாள் அங்கே சம்மந்தப்பட்ட வாடிப்பட்டி ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணும் போகிறாங்க, எங்கள் அம்மாவுமே அங்கே போகிறாங்க. போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எப்படி எஸ்பி ஆஃபீஸ் போன, அந்த பொண்ணை எஸ்பி ஆஃபீஸுக்கு நீ எங்கே போன, அதான் எப்படி போன, யார் கூட்டி போன, என்ன பண்ண, இப்படி தான் கேட்குறாங்க. அந்த நகையை கொடுக்கல. சரி, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜிமிக்கியை வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் 916 எங்கே கடையில் ரெக்கவர் பண்ணிட்டு வந்த நெக்லஸும் சரி 916 தான், ஜிமிக்கியும் 916 தான். ஆனால் இவங்க எஸ்பி சார் கொடுக்க சொன்னோன்னு இவங்க கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சாதா தங்கத்தை கொடுக்குறாங்க. ஜாதா ஜிமிக்கி 1/2 பவுனுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த பொண்ணு வாங்க மறுத்தோடனே 916 இருந்தால் என்னோட தொலைஞ்சு போன நகை 916, கடையில் வாங்கிட்டு வந்தது 916, இப்போ நீங்கள் கொடுக்குறது சாதா தங்கம், அதனால் எனக்கு வேணாம், இந்த மதிப்பில்லாத தங்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. இருக்கும்போது என்ன பண்ணுறோம், இந்த பிள்ளைக்கு 916 காட்டணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் போட்டுங்க, இந்த பிள்ளைக்கு 916 காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எல்லா பேத்தையும் மாதிரி ஒனியும் ஃப்ளோவில் விட்டுருக்கணும், நகை காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது, தெரியல என்ன பார்ப்போம்னே சொல்லியிருக்கணும், உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது குத்தம், எங்களை போய் திருடின்னு என் எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, உனக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கதவை போட்டுனா அந்த பிள்ளைக்கு 916 காட்டுன்ற ஒரு மிரட்டல் பண்ணுறாங்க. பெட்டியில் ஏற்றி நடந்தது அப்படியே சொல்லிட்டார். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டார். தான் யாருன்னு ஆரம்பித்து சொல்கிறார். ஓகே, தான் யாருன்னு சொல்கிறார். என் பேர் ஞானசேகரன், நான் பிறந்தது இந்த சாதியில் பிறந்தவன், இந்த சாதியில் பிறந்தவன் தான் இந்த ஊரில் இருக்கேன், என்ன தாக்கினவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எந்த சாதியை சார்ந்தவன் எல்லாரும் தெரியும், தாக்குறவங்களுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குது, அவங்களுடைய சதித்திட்டத்தின் கீழ் தான் இது நடக்குது அப்படின்ற அந்த சதித்திட்டத்துக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ எல்லார் பேரையும் சொல்லி முழு வாக்குமூலத்தை அவர் நீதிமன்றத்தில் கொடுத்தது. நீதிபதியே இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படியே அதிர்வோடு நின்று பார்த்துருக்காரு. என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ சாதாரண ஒரு வழக்கை போட்டிருக்காங்கன்னு. அங்கேருந்து பிபி இமீடியட்டாக இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, என்னம்மா நீ என்ன வேலை பார்த்துருக்க, எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போட வேண்டிய ஒரு கேஸை கொண்டு போய் நீ வந்து சாதாரணமாக இங்கே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் எங்கள் சார்பாக இருக்க வழக்கறிஞரை வந்து ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் உதவி செய்வதற்காக ஒரு வழக்கறிஞராக நியமனம் செய்ததன் காரணமாக இப்போது ஆர்டர் போடுறதுக்காக காத்துட்ருக்கோம். இது கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு கீழே வரும் இந்த கேஸு, எனக்கு அது முக்கியம் இல்லை, அது கண்டிப்பாக மதுரையில் வரும், அப்புறம் நம்ம நடத்துவோம். ஆனால் இதை வேண்டுமென்றே தவறாக போட்டு அந்த வாடிப்பட்டி இன்ஸ்பெக்டர் மேல் கண்டிப்பாக நேர்மையாக செயல்படுகின்ற மதுரை எஸ்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜாதி ரீதியாக ஒரு வார்த்தையில் கெட்ட வார்த்தை வைகிறாங்க, நகையை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இப்போ அப்போ அவங்க தான் இப்போ உங்களை டீல் பண்ணுறாங்களா? அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்போ எனக்கு வந்து இந்த விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமில் ஆர்டருக்கு கீழே இவங்க கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு நான் வேறு ஊருக்கு போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட தான் சொல்லணும். இவங்க தான் இந்த பந்தோபஸ்து கொடுக்குறது எல்லாமே இவங்க தான், பெட்ரோலிங்கில் வந்து இவங்க தான் சைன் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறீங்க? எனக்கு அதனாலேயும் நம்பிக்கை இல்லை. இன்னொன்று குறிப்பாக எனக்கு பூச்சியம்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒருத்தர் அங்கே ஒரு கல்குவாரிக்கான ஒரு ஏஜென்ட் இருக்கார். அவர்கிட்ட இந்த அம்மா அவங்க போய் அங்கே போய் ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போய் கறி சாப்பாடு சாப்பிட்டு வர்றதா சொல்லி அந்த ஊர் மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. இதுவரையா கல்குவாரிக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த குவாரிக்காரங்க எல்லாமே ஏஜென்ட். அந்த பகுதியில் வந்து இருக்கிற கல்குவாரிக்கு ஃபுல்லாக போலீஸுக்கு அவங்க கமிஷன் கொடுக்குறதே அவர் தானா அப்படின்றதெல்லாம் அந்த ஊரில் சொல்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட வீட்டில் போலீஸுக்கு என்ன வேலை, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு போனால் 3 மணிக்கு, அது ரெகுலராகவே நடந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி சொல்றதுனால கல்குவாரி ரொம்ப டைப்ல இருக்கவங்க எப்படி எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி இருக்கனால இப்ப கரூர் ஜெகநாதன் ஜவஹர் அலி மேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் உடந்தேன், அவர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி கரூர் ஜெகநாதன் அவரதுல பாத்தீங்கன்னாலும் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், அவரும் உடந்தையா இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்க ஃபைல்ல ரிப்போர்ட்ல இருக்கு, கேஸ் ஃபைல்ல அவங்க முத கொண்டு அந்த வரிசையில பார்த்தா எனக்கு கண் கூட தெரியுது. அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியும்? இது சம்பந்தமா பிடிஜேட்ட ஒரு லெட்டருமே போட்டிருக்கேன், ஐயா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு,
இருக்கு. ஒரு அரை பவுனுக்கே இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துக்குச்சு. ஊர் மக்கள் அந்த பகுதி பூச்சியம்பட்டி பகுதி மக்கள் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க. இதன் அடிப்படையில் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு வேற ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணுங்க, வேற ஒரு அதிகாரிட்டு நான் சொல்லிட்டு போறேன். பாதுகாப்பு குறித்து நீங்க என்ன அதிகாரியில் அணுகுனீங்களா, என்ன சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன சொல்றாங்க? நீங்க பாதுகாப்பு உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டுருச்சு, உங்களுக்கு அது இப்ப நடைமுறை இருக்கு, ஆனா அது நடைமுறைக்கு வரல, ஆர்டர் போட்டு நடைமுறைக்கு வரல, அதிகாரிகிட்ட அணுகிருப்பீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? வந்துரும் 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 இதே தான் திரும்ப சொல்றாங்க. எப்படி வந்துடும்? என்னோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அப்பா அம்மா உயிர் எல்லாம் ஊசல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பகுதியில் அந்த பெனால்ட்டி 26ஆம் தேதி போடுறாங்க, 28ஆம் தேதி உசிலம்பட்டியிலேருந்து ஒரு என்னோட வீட்டு சைடு அந்த குவாரி போகிற ரோட்டில் தானே இருக்கு, ஒரு 27 பேர் பசங்க பூரா வந்து ஒரு 25 to 27 ஒரு 20 to 27 வயசுக்குள்ள வரும் வயசு பசங்களாம். மண்டையெல்லாம் குண்டங்க ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கவங்க, அந்த வேற மாதிரி இருக்காங்க. சரி, ஏதோ ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் போலன்னு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு சார்ஜ் போடுறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க எங்கள் அம்மா கிட்ட. நான் இங்கேயில இருக்கேன், நம்ம அலுவலகத்தில் இருக்கேன். இவங்க வந்து வீட்டில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி வர்ற மாதிரி அம்மாட்ட வந்து சார்ஜ் போட்டாங்க. எங்கப்பா என்னப்பா எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கல்குவாரிக்கு ஒரு அதிகாரி வர்றாரு, அந்த அதிகாரிக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வீட்டில் இருந்து எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. சரி, ஃபோன் பண்ணோடனே ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது, கல்குவாரிக்கு எந்த அதிகாரி வர்றது, அதுக்கு இவங்க என்ன பாதுகாப்பு, ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அப்போ கேட்கும்போது தேவர் காலேஜ்லேருந்து வர்றோம், நாங்கள் ஒரு குவாரிக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம், ஒரு அதிகாரி வர்றாரு, யாருன்னு சொன்னால் தெரியலன்றாங்க. ஒரு ஆள் வர சொன்னார், நாங்கள் வந்திருக்கோம், இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. நான் உடனே அன்னைக்கு எஸ்பி சாருக்கு நான் கால் பண்ணுறேன். சரி, வீட்டில் அப்பாவும் வந்து 112 அப்படின்ற ஒரு நம்பருக்கு போலீஸுக்கு புகாரும் பதிவு பண்ணுறாரு. சரி, அதன் அடிப்படையில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு போலீஸ் வர்றாங்க. சரி, போலீஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 பசங்க, அந்த 27 பசங்கள ஒரு 4 பைக்கில் போலீஸை பார்த்தோன்னே அவன் மூளைக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஒன்று போலீஸ் வரும்போது ஒரு 8 பேர் மட்டும் நிற்கிறான். அந்த 8 பேர்த்த மட்டும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த லோக்கல் எஸ்ஐ வந்து விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு கல்குவாரிகளுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் அதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்தோம், தெரியாமல் மாற்றி நாங்கள் இங்கே வந்துட்டோம். அது மாற்றி வந்தது குறிப்பாக என்னோட வீட்டுக்கிட்ட, என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அச்சப்படுறது உண்மையிலேயே வந்து போலீஸ் வரும்போது எதுக்கு 4 பேர் பைக் எடுத்துட்டு போகணும்? ஒண்ணு, இவங்க கிட்ட செக்யூரிட்டின்னு சொல்றாங்க, எங்க கிட்ட தேவர் காலேஜ்ல இருந்து வந்தோன்னு சொல்றாங்க. இப்ப இது குறையிலே முரண்பாடு இருக்கு. இப்ப இதுவே வந்து கரெக்டா பெனால்ட்டி போட்டதுக்கும் இந்த 2 நாளைக்கு அவங்களும் அந்த அச்சத்தை உருவாக்குறாங்க. புரியுது. ஞானசேகரன் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்த ஒரு போராளி. அவர் வந்து எங்கேயும் நான் வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்த போராளின்னு அவர் சொன்னது கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சட்ட ரீதியான காரணம் இருக்கின்ற காரணத்துக்காக சொல்றேன். அவர் யார் என்று கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் எஸ்சி தான் தாக்குகிறேன், எஸ்சியை தாக்குகிறேன் என்று கிராமத்தில் அவரை தாக்குகின்றவர்களுக்கு அவர் எஸ்சின்னு தெரியும். சரி, அப்போ தெரிந்து வேண்டும் என்றே அவர் எஸ்சி என்ற காரணத்தினால தான் தாக்குறாங்க. எஸ்சி ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்த ஒருவர் இதை செய்கிறார், குவாரிக்கு எதிராக பணி செய்கிறார், நம்ம சட்டத்துக்கு மாறாக செய்கின்ற பணிகளை வந்து அம்பலப்படுத்துகிறார், நம்ம லைசன்ஸ் முடிஞ்ச குவாரியை வந்து நம்ம இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதை போய் வெளியே ஆர்டிஐ போட்டு தகவலை எடுத்து அந்த குவாரி மூடுற அளவுக்கு, சீல் பண்ணுற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கின்ற கோபத்தில் தான் இவரை தாக்குறாங்க, இவரை ஃபிசிக்கலாக தாக்குறாங்க. இவரை கொலை செய்வதற்காக தான் வந்தார்கள், கொலை செய்யும் எண்ணத்துடன் தான் வந்தார்கள். அதற்கு வழக்கு பதிவு செய்யும் பொழுது ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும் சுட்டி இவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவர் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்காருன்னு தெரிஞ்ச பிற்பாடு தான் நாங்கள் வந்து இவர் ஒரு மனித உரிமை காப்பாளர், தனித்து செயல்படக்கூடிய நபர்களும் மனித உரிமை காப்பாளர்கள். அவர் தனித்து செயல்படக்கூடாதுன்ற எண்ணங்கள்லாம் எனக்கு இருக்கலாம், ஆனால் அவர் வந்து அதில் நம்புறார், அதனால் அதில் அவர் பக்கத்தில் நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ அவர் புரிஞ்சிருப்பார் தனித்தெல்லாம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபட்டிருக்கார். ஆனால் அன்றைக்கி அவர் தனியாக இருந்தார். அவ்வளோதான், அந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. கேட்டதுக்கு அவங்கள செக்யூரிட்டின்ற ஏதோ ஐடி கார்டை காமிச்சாங்க, அதை காமிச்சாங்க, அதை காமிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ இந்த 10 நாள் 15 நாள் ஆச்சு, எந்த கல்குவாரிலையும் செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் போடலை.
27 பேர் வந்தாங்கல்ல, நேரம் ஆள் போட்டிருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி எந்த குவாரிக்கும் செக்யூரிட்டி போட்டதில்ல. லோக்கல்ல இருக்க ஒரு வயசானவரை தான் செக்யூரிட்டிக்கு வைப்பாங்க, பாதுகாவலனும் காவலாளின்னு வைப்பாங்க. இப்போ இவ்வளோ 27 பேர் வந்திருக்கிறாங்க, செஞ்சுருக்காங்க. யாரை காவலாளியாக வச்சாங்க? இது என்ன மிரட்டுறதுக்காக, என்னைய பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை என்னைய கொலை பண்ணணும், என் குடும்பத்தை யாராவது சிதைக்கணுன்றதுக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி தனித்து பணி செய்கின்ற நேர்மையான பொது காரியங்களுக்காக உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா அவர்களும் மனித உரிமை காப்பாளர்கள். இதுதான் என்னோடது. இந்த நிலையில நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் நான் இருக்கிறது இப்போ ஊரக வளர்ச்சித்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குன்னு கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இன்னைக்கு 2-3 பேத்துக்கு 17B வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. லோக்கல் ஊராட்சி செயலாளர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி வட்டார வளர்ச்சித்துறையில். அவங்களுமே இப்போ எனக்கு வந்து அவங்க இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெவன்யூவும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையும் சரி, எல்லா துறையிலையுமே நான் இந்த கைவிட்டு பெறவங்களை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது, சொல்லி சம்மந்தப்பட்ட விஜிலன்ஸில் சொல்லி பிடிச்சி கொடுக்குறது, இந்த விதையெல்லாம் செஞ்சனால எல்லாருமே என் மேலே எதிர்ப்பாக இருக்காங்க. அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்காமல் நாங்கள் வேலை செய்கிறோம். இது நான் வேலைன்னு செய்யலை, நான் சேவையாக செய்கிறேன். இது எனக்கு பிடிச்சி நான் விருப்பப்பட்டு செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களுக்கான ஒரு புகாரை நான் பதிவு பண்ணும்போது அதில் நான் சந்தோஷப்படுறேன். இது ஒரு ஹேபிட்டாகவே நான் எடுத்து நான் செய்கிறேன். என்னை வந்து அரசு பாதுகாத்துச்சுன்னா இன்னும் நிறைய, நான் போன முறையே நம்ம இதில் சொல்லியிருக்கேன், நிறைய ஆவணங்களோட நான் பேசுகிற எந்த இதுக்கும் ஆவணம் இல்லாமல் பேச மாட்டேன். ஆவணத்தோட புகார் பண்ணுவேன். அரசாங்கம் ஆவணத்தை பார்த்துட்டு பண்ணினாலே போதும், பாதி வேலையை நானே முடிச்சிடுறேன். ஆனால் பாதுகாக்க தவறுது இந்த கீழ்மட்ட அதிகாரி. சொல்கிற விஷயத்தை பார்த்தா அதுதான் முதல்ல நம்ம ஆரம்பிச்சதுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த நிமிடம் வீடு இருப்பதே ஆச்சரியம் தான் நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அப்படியான ஒரு சிக்கலை கையில் எடுத்துருக்கீங்க. இன்னமும் நீங்கள் ஒரு அமைப்பு சார்ந்த நபரும் கிடையாது, ஒரு உதவியாக இருந்து ஒன்று இந்த காரியத்தை பண்ணுவது அவ்வளோ பாதுகாப்பான விஷயமானு யதார்த்தமான கிரவுண்ட் போட்டு கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அரசுக்கு வைக்க கோரிக்கை என்ன? நீங்கள் அதாவது சமூக ஆர்வலர்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத கொடுக்கணும். அது எப்படிப்பட்டாலும் அதை வந்து தீர்மானிக்கிறது அரசு எப்படி தீர்மானிச்சுக்கட்டும். அவங்க சரியாக கெட்டவங்களானா அது ஒரு பரிசீலனை கூட வச்சு கூட நல்ல சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது தனி சட்டமே ஏற்றப்படணும் அப்படின்றதான் என்னோட பெரிய கோரிக்கை. இதில் என்னை காப்பாற்றினா அரசாங்கத்துக்கு வருமானம். நான் என்னோட வயசு 32 வயசு ஆகுது. 15 கோடி நான் சேகரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னை அங்கீகரித்தாலோ என்னைய வந்து பாதுகாப்பு அதிகமாக கொடுத்தாலோ இந்த வயசில் நான் செஞ்சவன் இன்னும் வயசு இருக்குது, நிறைய செய்வேன், அரசாங்கத்துக்கு பயனுள்ளவனாக நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த மாதிரியான சமூக ஆர்வலர் உண்மையான ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவிக்கிறதும் சரி, ஊக்கப்படுத்துறதும் சரி. நான் வந்து என்னைய வந்து கௌரவிக்கணும்னு நான் சொல்லலை, என்னைய வந்து வெளிப்படுத்துறதன் மூலம் இன்னும் 100 சமூக ஆர்வலர்களுக்கு வந்து தைரியம் வரும். அந்த தைரியம் வரும்போது அரசுக்கு தைரியம் வந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தன் வருவான். எல்லாருமே இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சகாயம் சார் 1,11,000 கோடி ரூபாய் அவர் கிரானைட் குவாரியில் ஊழலாக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பாதுகாப்பு தரல. நல்ல நேர்மையான அரசு அதிகாரிகளை இருக்காதங்கன்னு இந்த அரசாங்கம் சொல்லுதா? ஒன்று. நேர்மையான சமூக ஆர்வலர்கள் இப்போ ஜவஹர் அலி, கரூர் ஜெகநாதன் இவங்கெல்லாம் இறந்து லாரியை விட்டு ஏற்றி சின்ன கேஸில் முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நேர்மையை யாரும் இருக்காதங்கன்னு இந்த தமிழக அரசாங்கம் நினைக்குதா? இல்லை இங்கே இருக்கிறவங்க தகவல்களை முதல்வருக்கு வந்து தவறுதலாக எதுவும் சொல்கிறாங்களான்றது தெரியல. உண்மை தன்மையை அறிஞ்சு ஒரு எத்தனையோ சட்டம் இப்போ மகளிர்களுக்காக சின்ன அந்த மாதிரி போக்சோ இதுகளெல்லாம் வந்து கடுமையான சட்டங்களை வந்து இந்த முதல்வர் வந்து கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் எனக்கும் எனக்கும் இல்லை, எங்கள் சமூக ஆர்வலர்களாக இருக்கிற அவர் நண்பர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தொடர்பாக 110 விதியின் கீழே உடனடியாக அறிவிச்சா எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் காக்கப்படுவார்கள். இந்த அரசாங்கமும் சம்பளம் இல்லாத ஒரு காவலர்களை வந்து வெளிச்சத்துக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். என்ன சொல்ல வரீங்க? இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உயிரோடு இருக்கேன், உங்ககிட்ட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு இருப்பனான்றது தெரியல. நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னோட உயிர்கள் பாதிப்பு கடுங்கோவத்தில் இருக்கேன். அந்த 15 கோடியை கட்ட போகிறேன், கடுங்கோவத்தில் இருக்கேன். நாளைக்கு நான் போக்குவரத்துலையோ என்னோட வீட்டிலையோ என் குடும்பத்தில் யாருக்காவது உயிரிழப்புகளோ எனக்கு உயிரிழப்புகளோ ஆயிடுச்சு அப்படின்னா, இன்பராஜ்ன்ற கல்குவாரி அந்த ஓனர், அதே மாதிரி ஆனந்த சிவா கல்குவாரின்ற ஓனர், அது போக இந்த அங்கே இருக்க கல்குவாரி கிரசர்கள் எல்லாம் கூட்டமைப்பாக வேற இருக்காங்க. இதுக்குள்ளே நான் அந்த விட்னஸ் ப்ரொடக்ஷன் இவங்களெல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கு. இவங்க தான் நேரடி காரணம் அப்படின்றத இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். நான் இறக்க போகிறதுக்கு வந்து நான் கவலைப்படலை. என்னைய பாதுகாத்தீங்க அப்படின்னா அரசாங்க சொத்தை நான் பாதுகாத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலையாட்கர் இருக்கான்
அவனை நம்ம பாதுகாப்போம் அப்படின்றது அரசோட கடமையாக எடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நாளைக்கு என்ன நடந்தாலும் நடக்கலாம். இந்த நிமிஷம் எனக்கு நிச்சயம் இல்லாத நிமிஷமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது நீங்கள் கொடுக்குறது வந்து வெறும் ஒரு பேட்டியாகவோ ஒரு அந்த மாதிரி நான் கருதலை. கிட்டத்தட்ட ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இதை அப்படியே அரசின் கவனத்திற்கும் உங்களை போன்ற சமூக ஆர்வலின் கவனத்திற்கும் மக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு கடுமையான நெருக்கடியில் நீங்கள் இப்போ இங்கே வந்தது கூட எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு ஆச்சரியமாக தெரியுது. அதையும் தாண்டி அரங்கத்திற்கே வந்து ஒரு வாக்குமூலம் போல் ஒரு அறம் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தை துணிச்சலாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே அரசின் பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலை அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிட்டு நன்றி. அவருடைய தாயும் தகப்பனையும் நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன். ஒரு மகனை வந்து இது மாதிரி பொது பணியில் வந்து அர்ப்பணத்துடன் பணி செய்வதற்கு விட்டுருக்காங்க பாருங்க, அந்த பெற்றோர்களை போற்ற வேண்டும். அது போன்ற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவரை மருத்துவமனையில் சந்தித்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அவர்கிட்ட சொன்னோம், தயவுசெய்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் பாதுகாப்பாக இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஊரில் நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்தார், என்னை பார்த்தாரு. அவருக்கு அதனால் சாதாரண நபர்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அவங்க இது போன்ற பணிகள் என்ன செஞ்சாலும் முதல்ல அவங்க மனித உரிமை காப்பாளர்கள். ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் பாதுகாப்பு இருக்குது, அதை எழுதி அவங்க வாங்கிக்கணும். ஓகே, நீங்கள் சொல்லக்கூட தகவல்கள் மேற்கொண்டு அதிர்ச்சியாக இருக்குது. இது மாதிரியே தனி மனிதராக உயிரியலாக அங்கங்கே போராடுகிற பல விஷயங்கள் விழிப்புணர்வு கிடையாது. அதற்கும் சேர்த்து உங்கள் பேட்டி உதவும் நினைக்கிறேன். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருக்கு. இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் நன்றி சார்.